ரொம்ப வருஷமா எங்களோட லிஸ்ட்ல வந்து இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு. நாங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓபன் பண்ணி பார்க்க போறோம். Flipkart, Amazon எதுலயுமே வந்து அவைலபிளா இல்ல. சோ நான் சொல்ற பட்ஜெட்குள்ளே எனக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏசி வாங்காம இந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து ஏர் கூலர் வாங்கியிருக்கோம். ஹாய், நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஐட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப வருஷமாக எங்களோட லிஸ்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு. வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய டிஸ்கஷன் நானும் ஹஸ்பண்டும் பண்ணிகிட்டே இருந்து ஃபைனலாக வந்து இந்த கிளைமேட்டில் எங்களுக்கு இது வேணும்னு தோணுதால நாங்கள் வாங்கிட்டோம். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். டடா! ஸோ ஏர் கூலர் தான் நம்ம வீட்டுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நமக்கு இப்போ தேவை அவசியன்றதுக்காக கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. சம்மர் டைமில் சுத்தமாக நைட் டைமில் படுக்கவே முடியல. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபியூச்சரில் ஏர் கூலர் வாங்கணும்னு ஐடியா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்றோம். சரி வாங்க இந்த ஏர் கூலரை அன்பேக் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நாங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓபன் பண்ணி பார்க்க போறோம். என்னோட ஹஸ்பண்ட் தான் பாத்தீங்கன்னா நல்லா சர்ச் பண்ணிட்டு இதுதான் கொஞ்சம் நல்ல ரேட்டிங்ல இருக்கு, எங்களோட பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ண பட்ஜெட் வேற, இந்த ப்ராடக்டோட பட்ஜெட் வேற. நான் ஃபைனலாக உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளீனாக ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வாங்க அன்பேக் பண்ணிடலாம். அன்பேக் பண்ணிடலாமா? இங்க வர அன்பேக் பண்ணிடலாம். ஓகே சார், ஓகே. இந்த ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா நமக்கு Flipkart, Amazon எதுலையுமே வந்து அவைலபிளா இல்லை டெலிவரிக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், டேரெக்டா வந்து சிம்போனியோட வெப்சைட் இருக்கு பாருங்க, அதுலேயும் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது டெலிவரி பண்ணி ஒரு 2 hours மேலே ஆகும். எப்போ இதை அன்பேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து அன்பேக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பவர், டைமர், ஃபேன், கூல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 4 wheels இருக்க மாதிரி ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி சூப்பராக இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்க மாதிரி. இதுல இன்னொரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஏர் கூலர் பாட்டம்ல வந்து நம்ம வீல்ஸோட ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதை. ஸோ அதுக்காக ஸ்க்ரூவும், ஸோ அதில் 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் நம்ம வீல் ஸ்டாண்ட் எதுவுமே செட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஹைட் இருக்கு. இப்போ செட் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியாப்பா, இந்த பிராண்டு ஏர் கூலர் வாங்குனீங்க? செக் பண்ணேன், இருக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு கன்சர்னாக இருந்துச்சு, அலர்ஜி. ஓகே. ஸோ அலர்ஜன் ஃப்ரீ இதில் வந்து எது கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு பார்க்கும்போது இதில் இது லேட்டஸ்ட் ஐ சீரீஸ். லேட்டஸ்டா இது? லேட்டஸ்ட் ஐ சீரீஸ். இதில் வந்து டஸ்ட்டும் ஃபில்டர் ஆகும். அதே மாதிரி வந்து அலர்ஜி இஷ்யூஸும் வராது. சரி, கூலிங் எப்படி வருமா அதில்? அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. டாப் ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். பட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். என்னோட ரெக்குவயர்மெண்ட் வந்து 2 things தான். ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட். ஸோ நான் சொல்கிற பட்ஜெட்குள்ளே எனக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் வந்து காம்பேக்டாக இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா எங்களால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ காம்பேக்டாக இருக்கணும், அதே சமயம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நினச்சோம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு காம்பேக்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி கூலிங்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்கூல் கமிச்சு நாங்கள் அதெல்லாம் போட்டுருக்கலாம். உங்களுக்கு வீல்ஸ் பாருங்க, டக்குன்னு ஃபிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படியே வீல்ஸ் வந்து ஃபிட் ஆயிடுது. ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்ட் மட்டும் தான் நம்ம ஸ்க்ரூ போட்டோம். வீல்ஸ் வந்து அப்படியே ஜஸ்ட் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வீல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து என்னோட ஹிப் சைஸை விட கொஞ்சோண்டு ஹைட்டாக இருக்கு. நல்லா காம்பேக்டாக இருக்கு பாருங்க, ஸ்லிம்மா. இப்போ நம்ம ஏர் கூலர் வந்து ஒரு ஸ்டூல் மேலே வச்சிருக்கேன். ஸோ அப்போதான் வந்து இதோட ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா காட்ட முடியும். ஏர் கூலருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டே வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறது தான். ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து இதில் ஊற்றிடலாம். இது 2வது ஜக்கு. டோட்டல் எத்தனை ஜக்கு பிடிக்கணும்னு தெரியல இதுக்கு.
இப்போ நாங்கள் ஃபில் பண்ண வாட்டர் பார்த்தீங்கன்னா 30% தான் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் இப்போ 100% வரையும் ஃபில் பண்ணும் போல். இன்னும் நிறைய தண்ணி தேவைப்படுது இதுக்கு. நம்ம ஏர் கூலருக்கு வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுக்கு ஏர் கூலர் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால நான் தண்ணி குடிக்கிற ஜக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வந்து ஊற்றுனேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகாது. அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வந்து 30 லிட்டர் வந்து வாட்டர் பிடிக்குமா. சரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாத்திரத்தில் எடுத்துன்னு வந்து தண்ணி ஊற்றி இதில் இப்போ ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க தண்ணி வந்து நமக்கு எந்த அளவு ஃபில் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இதில் வந்து ஐஸ் கியூப்ஸும் போடலான்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வேணும்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா, நமக்கு நல்லா ஜில்னஸ் வேணும்னா இதில் இந்த ட்ரேலேயே நம்ம அந்த வாட்டர் ஊற்றணும் பாருங்க, அதில் ஐஸ் கியூப்ஸும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏர் வந்து ரொம்ப ஜில்லுன்னு வரும். இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு கொஞ்சம் மேலே வந்து ஃபீச்சர்ஸ்லாம் காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வருது காத்துன்னு. இந்த ஸ்க்ரீன்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல இருக்கு பாருங்க, இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். அதுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இண்டிகேட்டர். வாட்டர் வந்து நம்மளுக்கு எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதுல பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பட்டன் வந்துட்டு ஃபேன். இதுல வந்து 3 மோட் இருக்கு, ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட். ஸோ ஃபேன் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேன் வச்சுக்கலாம். நல்லா கோல்டாக உங்களுக்கு வந்து ஏர் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு. நமக்கு ஏர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகுன்றதை வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் ஏர் வேணுமா அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்விங் பட்டன் தான் இது. லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைமர். ஸோ நம்ம வேணும்னா இதில் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். 1 hour 2 hour 4 hourன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஏர்க்குள்ளே நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதை பற்றி கண்டினியூஸாக நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ரிமோட்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னா, நம்ம டிவி ரிமோட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரிமோட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ் பண்ண தான் தெரியும் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம ஏசியே வாங்கியிருக்கலாம். பட் வந்து நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெங்களூர். இந்த வெதர் வந்துட்டு எங்களுக்கு சம்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months தான் இருக்கும். இன்னும் ஒரு மே மந்த் 15 daysக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டேஸ் தான் நாங்கள் யூஸே பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஏசி எதுவும் வாங்காமல் டெம்பரவரி யூசேஜ்க்காக இந்த மாதிரி ஏர் கூலர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது அழகாக காம்பேக்டாக இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்கள் லாஸ்ட்டில் போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி தான் எங்களுக்கு மார்ச் ஏப்ரலில் தான் அது யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஏசி வாங்காமல் இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து ஏர் கூலர் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது வந்து 10,649 rupees. ஸோ எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் பிளாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.